நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. காமெடியா இருக்கா எப்படின்னா? காமெடி கலந்து கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்கு, காமெடியாகவும் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் ஃபினிஷிங் காமெடியாவது முடியுது. ஒன்றும் இல்லை ப்ரோ, நார்மலாக இருக்கு. நார்மல் மேஜிக் மேன் மாதிரி நடிச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன பிடிச்சது? ரொம்ப திக்கா இருக்கு, நல்லாவே இருக்காது. ஒரே ஒரு சாங் இருக்கு டுவேட் மாதிரி, அது வந்து வேற மாதிரி இருக்குது. அது பார்த்தா புரியும் உங்களுக்கு. இது ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆயிடுச்சு அவருக்கு. இது நார்மல் மூவி மாதிரியே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால பெருசா இம்ப்ரூவ் அது எதிர்பார்த்து போக வேண்டாம், நார்மல் மூவி மாதிரியே போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. என்ன ரொம்ப பிடிச்சது? சரி, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நார்மலாக ஒரு ஷோ மாதிரி போயிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஓகே, பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஏமாத்துறாங்க. எப்படி ப்ரோ படம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா? வாழ்க்கையில வெறுத்த 2 hour இந்த போரிங். பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஓகே மேம், பார்க்கலாம். 120 ரூபா ரொம்ப வேஸ்ட் தான். சதீஷ் அவர் வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு, ஆனா படம் ரொம்ப மொக்க ப்ரோ. கதை என்ன சொல்லுவாங்க? கதையே எங்களுக்கு புரியலையே, புரியவே இல்லை. யார் பார்த்தாலும் போறதா. நான் தூங்கிட்டேன் ப்ரோ, சத்தியமா படத்துல தூங்கிட்டேன் நானு. நீங்க எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்ல? ஆஹா, இல்ல இல்ல. ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாரு, ஆனா நான் ட்ரெய்லரே பார்க்காம தான் ப்ரோ அதை வந்து பார்த்துருந்தேன்னா வந்திருக்க மாட்டேன். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்ல எப்படி இருந்துச்சு? எதுவுமே எனக்கு தெரியாது, ஏன்னா நான் தூங்கிட்டேன். நான் சத்தியமா சொல்லலாம், நான் படத்துல தூங்கிட்டேன். நான் ஆக்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நான் பார்த்தேன். ஆக்டிங் தான் நல்லா இருந்துச்சு. படம் வந்து எல்லாமே மொத்தமாவே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏதோ போகுதுக்கா. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு படம். ரிங்கி நான் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது அவர் மூவி வந்து தனுஷ் சார் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நீங்க எதிர்பார்த்த மாதிரி பார்க்கலாம், பறந்து பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா? இல்லை, நான் அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ரொம்ப படம் மோசம் ப்ரோ. நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்தேன். உண்மையிலேயே சதீஷ் ப்ரோ வந்து காஞ்சரிங் நம்மலாம் பார்த்துட்டு நல்லா இருக்கும் படம் அப்படின்னு ஒரு இது எதிர்பார்த்தேன். ட்ரைலரும் நல்லா இருந்துச்சு, ஸ்னேக் பீக்கும் நல்லா இருந்துச்சு. ஸ்னேக் பீக் மட்டும் தான் ப்ரோ, அதுதான் ப்ரோ ஏமாட்டோம் எல்லாருமே. ஸ்னேக் பீக் நல்லா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஷோ வரணும்னு வந்தேன். ஆனால் சீரியஸாக ஆரம்பித்த ஒரு 10-15 நிமிஷத்துல எனக்கு அந்த போர் அடிக்க ஃபீல் வந்துருச்சு. ஸ்க்ரீன் பிளேலையுமே வந்து ஒரு கண்டினியூட்டி இல்லை. என்னமோ ஏனோ தானோன்னு ஆக்ஷன் அப்படியே சொன்னால் அப்படியே ஒரு டக்குன்னு நடிக்கிற மாதிரி இருக்குது. எதுவுமே நம்மளுக்கு நம்பக்கூடிய அளவுக்கு இல்லை. லாஜிக் பார்க்கக்கூடாது தான், பட் அதையும் தாண்டி அந்த லாஜிக்கும் தாண்டி நம்மளுக்கு ஒரு விஷயம் ஒட்டணும், அது எதுவுமே இங்கே ஃபீல் ஆகலை. ஒரு படம் பார்த்த ஃபீலே இல்லை எனக்கு. எது ஷார்ட் ஃபிலிமா வெப் சீரிஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல், ஒரு குழப்பி எடுத்து வச்சிருக்காங்க. புரியல. படமே அவர் ஃபுல்லாக அவர் ட்ராவல் பண்ண மாதிரி தான். கிளைமேக்ஸில் மெர்சல் படத்தில் அவர் வெற்றின்ற கேரக்டர் வந்து அவரோட பேர். அவர் மெஜிஷியன், அதில் மெர்சல்ல இதுலயும் ஒரு மெஜிஷியனு. காஸ்டியூம் முதற்கொண்டு அதே தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் கதைன்னு வரணும் போது அது சுத்தமாக ஒட்டலை. நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. ரொம்ப ஏர்போர்ட்ல ஈஸியாக ட்ராவல் பண்ணுறது, உள்ள வர்றது, இதெல்லாம் லாஜிக் பார்க்கக்கூடாதுனாலும் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கே எதுவுமே ஒர்க் ஆகல. ரொம்ப கேவலமாக இருந்தது. ஸோ வித்தைக்கானந்த் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்கணுன்னா ஒரு 5 ஸ்டாருக்கு 3.5 ஸ்டார் வந்து ரேட்டிங் கொடுத்துடலாம். இந்த சதீஷ் சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சதீஷ் சாரை வந்து காமெடி என்னென்னா நம்ம பார்த்துருப்போம். அது இல்லாமல் வந்து இப்போ வந்து கம்பேக்கில் வந்து ஹீரோவாக வந்து பார்க்குறோம். ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் தான். அது இல்லாமல் ஏன்னா வந்து இந்த காஞ்சரிங் மூவிலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். அதில் வந்து எப்படின்னா ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ கம்பேக் கொடுத்து நல்லா காமெடி பண்ணி, அதோட இதில் வந்து இன்னும் கொஞ்சம் காமெடியன்ஸ் தான் நல்லா இது பண்ணிக்கலாம். பெட்டரா இருக்கு ப்ரோ. அது முந்தின படத்தோட பெட்டரா ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா நடிக்கிறாரு, டான்ஸ்லாம் நல்லா ஆடி இருக்காரு. பட் அதையும் தாண்டி படம்னு வரும்போது அது சுத்தமாக ஒர்க் ஆகல. ஸ்கிரிப்ட் வைஸ் சுத்தமாக ஒர்க் ஆகல அவருக்கு.
ஓவரால் காமெடின்னு சொல்றோமா சதீஷ் வந்து ஓகே அவரோட காமெடின்றதே இங்கே வந்து நம்மளுக்கு பெருசா இல்லை ப்ரோ. ஆனந்தராஜெல்லாம் இருந்திருக்காரு, ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் சில இடத்துல காமெடின்றது வந்து வலுக்கட்டாயமா வச்ச மாதிரி இருக்கும். வாண்டடா நம்மள சிரிக்க வைக்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். பட் அது ஒர்க் ஆகல. ஏன்னா படத்தோட வரும்போது நம்மளுக்கு சிரிக்க வச்சா ஓகே, இதுல ஒர்க் ஆகல அந்த இடத்துல. காஞ்சேரி கண்ணப்பிலே நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலாங்க. பட் அதுலேயே ஆனந்தராஜ் சாரோட போர்ஷன்லாம் கிங்ஸியோட பண்ணும்போது நல்லா இருந்தது. அது அப்படியே படத்தோட வரும்போது நல்லா இருந்தது. இதுல அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வச்ச மாதிரி இருந்தது. கான்செப்ட் நல்லா இருந்தது. மெஜிஷியன் கான்செப்ட் இது. பட் ஆனால் லாஸ்ட்ல தான் மெஜிஷியன் மாதிரி காட்டுவாங்க. ஸ்டார்டிங் மெஜிஷியன் சொல்ற மாதிரி இருந்தது. ஆனால் மெஜிஷியன் மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது இல்லாமல் லாஸ்ட்ல தான் மெஜிஷியன் சொல்லிட்டு படத்தோட கான்செப்ட் மக்களால் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்காது. இருக்கு சொல்ற மாதிரி போனா இருக்கு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் மியூசிக் வந்து சொன்னோன்னா ரொம்ப சொல்ற அளவுக்கு இல்லை, மீடியமா இருக்கு. பட் இன்னும் எதிர்பார்த்துருக்கலாம் மியூசிக். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் எப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, அது பிரச்சனை இல்லை. ஸ்னீக் பிக் பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அதே மாதிரி படம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இருக்கலாம். ஒன்று ரெண்டு தான் ப்ரோ வருமே. சாங்ஸ் எல்லாம் கூட ஓகே தான், பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பிஜிஎம் அந்த வித்யாகாரன் பிஜிஎம் நல்லா இருந்தது. அது அதையுமே அவங்க இந்த படத்துல அவங்களே ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அதை அவரோட வச்சு. ஸோ பெருசா பிஜிஎம் இதுக்கெல்லாம் ஒர்க் இல்லை. ஏன்னா ஸ்க்ரீன் படமே வீக் ஆனனால மற்றது எல்லாமே பெருசா நம்மளுக்கு தெரியல. ஓவரால் 10க்கு எவ்வளவு ரேட்டிங்? 10க்கு நான் ரேட்டிங்கே கொடுக்க மாட்டேன். வேணும்னா ஒரு 1 கொடுக்கலாம் அந்த பிஜிஎம்க்கு, அவ்வளோதான். மற்றபடி படத்துல டேரக்டர் தான் வில்லை. இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து ஹீரோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டு இருப்பான், அவர் தான் வில்லை உண்மையிலே.